வணக்கம். இது வந்து அன்டாக்ட். அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு சீரியஸ் போடுவோம், அந்த பேசாத விஷயங்களை வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சில ட்ரேடர்ஸ், அதாவது வெளியவே தெரியாத சில ட்ரேடர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. சரி, அவங்கள பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த டக்காஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஜாப்பனீஸ் ட்ரேடரை பற்றி பேசியிருந்தோம். சொல்லப்போனால் தமிழில் எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டென்னிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே ஒரு ஆஃபர் ஒன்று கூட அந்த ஆல்ஃபாவில் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஐயோ நெக்ஸ்ட் டென்னிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். இவரை பற்றி நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம ஒரு வெளிநாட்டு நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, உனக்கு டென்னிஸ் தெரியுமா அப்படின்னாரு. நமக்கு டென்னிஸ் அப்படிங்கிறது காதில் டென்னிஸ்ன்னு தான் கேட்டுச்சு. டு பி ஃப்ராங்க் அப்படி தான் சொல்லணும். தெரியுங்க, ஆனால் எனக்கு அந்தளவுக்கு நான் விளையாண்டதில்லை அப்படின்னேன். இங்கிலீஷில் தான். அவர் வந்து எந்த நாட்டுக்காரனா, அயர்லாண்டோ ஏதோ சம்திங்கு. அப்போது நான் சொன்னது அவருக்கு புரியல. இது விளையாண்டது இல்லையா என்ன? அப்போ தெரியுமே, நம்ம ஒரு மாதிரி நம்ம முழிக்க அவங்க முழிக்க. அப்புறம் தான் சொன்னார், இன்னும் ரிச்சர்ட் டென்னிஸ் அப்படின்னாரு. ரிச்சர்ட் டென்னிஸா? யாருங்க அவர்? கொப்பாருங்களா அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு நமக்கு டக்குன்னு. கேட்டிருந்தாலும் அவனுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு வைங்க. அப்புறம் தான் அவர் சொன்னார், இல்லை ஒரு ட்ரேடர் அவர், இந்த மாதிரி வந்து சோயாபீனில். ஓகே, நம்ம அப்படியே வந்து இவரை பற்றி பேச ஆரம்பிப்போம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கேரக்டரு, அதிலும் ட்ரேடர். கிட்டத்தட்ட அந்த 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 எல்லா ட்ரேடருக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்ப்போம். இவர் வந்து 1950s பிறந்திருக்காரு. இந்த சிக்காகோ இதெல்லாம் அது நீங்கள் பார்த்துங்க, அது விக்கிபீடியாலே இருக்கும், பார்த்துங்க. இப்போது 70, 80லலாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். ஓகேங்களா? இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ப்ராஃபிட் பண்ணுறாரு, இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ப்ராஃபிட் பண்ணுறாரு. இந்த மாதிரியெல்லாம் அப்படி போயிட்டுருக்கும்போது எக்ஸாக்டாக தெரியல, ஏன்னா ஒரு ஆர்டிக்கலில் ஒரு மாதிரி போட்டிருந்தாங்க. பட் மினிமம் $400 பட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $1600. இதுதான் அவரோட கேபிட்டல். சொல்லப்போனால் ஒரு 80s அப்படின்னு வச்சுக்கோங்க. 80ஸில் வச்சோம் அப்படின்னா இப்போ இன்றைக்கி தேதிக்கு அது கிட்டத்தட்ட $1,00,000. அப்போ அன்றைக்கி நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு $1,00,000 பக்கம், ஓகேங்களா, அது வந்து இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 200+ மில்லியன் பண்ணியிருக்கார் அப்போவே. அதாவது ஒரு 6 இயர்ஸில், ஓவராலாக ஒரு 6 இயர்ஸில் கமோடிட்டியில் தான் பண்ணியிருக்காரு. இந்த சோயாபீன் அது இதுன்ட்டுலாம் வந்து பண்ணியிருக்காரு. இப்போது உங்களுக்கு கேள்வி வரலாம், இது எல்லோரும் பண்ணுறதானப்பா, அப்பப்போ எல்லாம் ப்ராஃபிட் பண்ணுவாங்க, திடீர்னு நம்ம படிச்சிருக்கோம் ஜெஸ்ஸி லிவர்மோர் டயத்துலேருந்து வாரன் பஃபெட் அப்படி இப்படின்னு நம்ம ஏதோ சொல்லுவோம். இன்வெஸ்டருன்னு தெரியாமல், ட்ரேடர் யாருன்னு தெரியாமல் சும்மா ஏதோ ஒன்று சொல்லுவோம். இவர் வந்து ஒரு ட்ரேடர். இவர் வந்து இன்வெஸ்டர் கிடையாது, இவர் வந்து ஒரு ட்ரேடர். இவரோட ஒரு பார்ட்னர் வில்லியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், ஓகேங்களா. இப்போ இவங்க 2 பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீ எப்படி வந்து ப்ராஃபிட் பண்ண, இது பொதுவாக தான் நான் சொன்ன பாருங்கள். இதெல்லாம் எல்லா ட்ரேடருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங் ரூம்னு எடுத்தோம் அப்படின்னா, ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணாங்கன்னா அவரை எல்லோரும் சுற்றி உட்காந்து இது எப்படி பண்ண ஏது பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படியாக ஒரு நாள் வந்து இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது வில்லியம் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை இது வந்து ஒரு லக்கு, அண்ட் வந்து பிறக்கும்போதே இதெல்லாம் வந்து ஒரு கிஃப்ட் இருக்கணும் நமக்கு, ஒரு நேச்சுரலான ஒரு கிஃப்ட் இது வந்து எல்லாத்துக்கும் அமையாது அப்படின்லாம் சொல்லும்போது, இவர் வந்து ஏன்னா கஷ்டப்பட்டு ட்ரேட் பண்ணவங்களுக்கு தானேங்க அந்த வழி தெரியும். ஏன்டா நான் உட்காந்து காலையிலேருந்து நான் ட்ரேட் பண்ணுவேன், நீ அசால்ட்டாக வந்து நீ அண்ணனுக்கு ஒரு ஊத்தா பண்ணிட்டு போவேங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த ஆர்கியூமெண்ட் வந்து முடியுது. பட் இவர் மனசுலேயே வச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 2-3 வருஷத்தில் ஒரு 90s இவர் வந்து ஏதோ ஒரு மீட்டிங் விஷயமா சிங்கப்பூர் போகிறாரு. அங்கே வந்து அந்த டர்ட்டில் ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. அதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு. சரி, வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு கம்பெனிக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, டர்ட்டில் ட்ரேடர்ஸ். அதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாத ஒரு 23 பேர்த்த செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து 2 வாரம் தான் ட்ரேடிங் சொல்லித்தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லியம்கிட்ட பெட்டு கட்டுறாரு. யார்? இவரோட பழைய பார்ட்னர்கிட்ட. என்னப்பா நீ ஏதோ என்னென்னமோ பேசுனியே, இது வந்து நேச்சுரல் கிஃப்ட்டு, இது வந்து அப்படி, இது வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னியே, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நான் இவங்களை வந்து நான் ஒரு 2 வாரத்துக்கு நான் ட்ரெயின் பண்ணுறேன். இந்த 2 வாரத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து நான் ஒரு $2,50,000 பக்கம் நான் வந்து ஒருத்தருக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதான் இவர் தான் நிறைய சம்பாரிச்சு தான் நிறைய காசு வச்சுருக்கிறாரு. $400 ஆரம்பித்து 200 மில்லியன் அப்படின்னா நம்ம கணக்கு போட்டு பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு சில வருடங்கள் தேவைப்படும். அப்போ இவர் சொல்கிறாரு, இல்லை நான் வந்து இவங்களுக்கு ஆளுக்கு ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் நான் கொடுக்குறேன், சரியா, இவங்க வந்து இதுதான் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு 2 மில்லியன் வச்சுருக்காரு. அதாவது $2,00,000 கேபிட்டல், ஓகேங்களா, ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். $2,00,000 அப்படின்னா 10 டைம்ஸ் 20 லட்சம், ஓகேங்களா, அதாவது ஒரு 2 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம வில்லியம்கிட்ட பெட்டு கட்டுறாரு. நான் சொல்லித்தரேன், அதுவும் 2 வாரம் தான்,
சரிங்களா? இல்லை நான் இவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மாற்றி சொல்லித்தரேன் அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இவர் எந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். நாம் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட்டு கிராஸ் செக் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஸோ இவர் வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ப்ரைஸ் இந்த லெவலை தாண்டும் போது வாங்குவோம், அப்படி இந்த லெவலுக்கு கீழே போகும்போது வித்துறாரு. இதுதான் இவரோட ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. நடுவில் அது எங்கே போய் என்ன ஆனாலும் அதை வந்து இவர் வந்து பெருசாக கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸோ இதுதான் அவரோட இது. ஓகே, இவர் என்ன பண்ணுறாரு, அப்புறம் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2 வாரம் முடியுது. இவங்களும் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. ட்ரேட் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதம் 2 மாதம் 1 வருஷம் அந்த மாதிரி வந்து கிடையாது. இவங்க வந்து என்னென்னா அந்த டார்கெட் ரீச் பண்ணணும். அண்ட் இதுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் ஒரு 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் ஒன்று வச்சிட்றாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு அண்டு 20 லட்சம் ரூபாய் டார்கெட்டு அப்படின்னு சொன்ன இடத்துல அந்த 23 பேரும், ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 23 பேரும் ஆன் அன் ஆவரேஜ் வந்து எடுத்து பார்த்தா 23 பேரும் மொத்தமாக, ஓகேங்களா, மொத்தமாக அந்த 23 பேரும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக அவங்களோட அக்கௌண்ட்டில் அவங்க பண்ண ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 173 மில்லியனுக்கு மேலே. ஒருத்தர் 175 பண்ணியிருக்கலாம், இல்லை ஒருத்தர் 199 பண்ணியிருக்கலாம். பட் மினிமம் இந்த மொத்தம் 23 டோட்டல் ட்ரேடர்ஸோட மினிமம் எடுத்து பார்த்தா 173 வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம வில்லியம்கிட்ட சொல்லியிருக்காரு, பாருங்கள், ட்ரேடர் வந்து பிறப்பதில்லை, ட்ரேடர் உருவாக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் டைலாக் ஒன்று போட்டு அப்படியே ஸ்லோ மோஷனில் இவர் வந்து தம்பத்தை வச்சாரான்னு தெரியல, பட் போனதாக வரலாறு சொல்லுது. சரிங்களா? ஸோ இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உடனே வந்து நம்ம டென்னிஸோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் அவர் சொல்லி கொடுத்த 10 விஷயம், அவர் 2 விஷயம் தான் சொல்லியிருப்பார். கூட இவன் வந்து வீடியோ போகணும்ல, 2 நிமிஷத்தில் வீடியோ முடிக்க முடியாதுல்ல. அதனால் அவர் வந்து காலையில் எந்திரிக்க சொன்னார், அப்புறம் வந்து மேக்கை பார்த்து உட்காந்து தியானம் பண்ண சொன்னார் அப்படின்னு எதையா ஒன்று 2 சேர்த்துக்கிறது தான். அது ஜெசி லிவர்மோர் காலத்துலேருந்து அதுக்கு முன்னாடி காலத்துலேருந்து எல்லாம் வருது. ஸோ நானும் அந்த மாதிரியெல்லாம் வந்து வீடியோ போடலாம். பட் என்னங்க, எல்லாமே ஒரு காமனான விஷயம் தான். என்ன அப்படின்னா, ஒரே ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்த ஒரு படத்தில் கூட ஒரே ஒரு வித்தையை திரும்ப கற்றுக்கோ அப்படின்ட்டு இந்த ப்ரூஸ்லியோட டைலாக் ஒன்று வந்திருக்கும். ஸோ அதுதான் நம்ம ஏற்கனவே இதை முன்னாடியே நம்ம வந்து நிறைய வீடியோலையும் சொல்லியிருக்கிறோம். ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை திரும்ப கற்றுக்கிற மூலியமாகவே நம்ம வந்து நமக்கு தேவையான ப்ராஃபிட். இப்போ நீங்கள் சொல்லலாம், அப்போது $400 வச்சா அவ்வளோ பண்ணலாமா, சரி வா பார்ப்போம், அப்படி கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் $400 வச்சு நீங்கள் $4 லட்சம் பண்ணுங்கள், இல்லை $400 கோடி பண்ணுங்கள், அதுக்குள்ளே நம்ம வரல. அதை பற்றி நம்ம இங்கே பேச போகிறதில்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு தேவையானதை நம்ம வந்து சம்பாரிச்சிக்க முடியாதா? இப்போது இந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டில் நாம் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம வந்து ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணோம், அவ்வளோதான். இந்த சிஸ்டத்தை விட்டு வெளியே போகும்போதெல்லாம் நானே செம்மடி வாங்கியிருக்கிறேன். அதையும் நான் வந்து நிறைய வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, இந்த ட்ரேடிங் சொல்லித்தரவங்க வந்து லாஸஸ் இப்போ தான் காட்டுறாங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து இப்போ அவங்களே காட்டுறாங்க, பட் பொதுவாக காட்ட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. இது வந்து நம்ம இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணோம், அவ்வளோ ப்ராஃபிட். நம்ம வந்து இங்கே சொல்கிறது வந்து என்னென்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துங்க. அரவிந்த் சாமி சொன்ன மாதிரி தான், இது நிறைய வீடியோலையும் சொல்லியிருக்கேன், லைவ்லையும் சொல்லியிருக்கிறேன். ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியை உங்கள் வாழ்க்கையை மாற்றிடுங்க அப்படிங்கிறது தான். அதில் நான் வந்து ஒரு கேண்டில் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறேன். நீங்கள் இல்லை கேண்டில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் அதானே சொல்லுவேன். என்கிட்ட லிஃப்ட் கேட்குறீங்கன்னா நான் போகிற ஊருக்கு தானே கூப்பிட்டு போக முடியுங்களா? ஓகே, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அது விட்டுருங்க. நான் சொல்கிறது நம்மளதோ இல்லை உங்களுதோ, இல்லை நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கிறீங்களா, அதையே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் லைவில் கூட ஒருத்தர் வந்திருந்தார். ஆர்எஸ்ஐ வந்து நல்லா ஒர்க் ஆகுதுங்க, நான் ஆர்எஸ்ஐ வச்சு தான் பண்ணுறேன், நல்லா ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஓகே, வெல் அண்ட் குட், நல்லா பண்ணுங்கள். நீங்கள் வந்து உடனே மாறாதீங்க, இங்கே நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறத மறந்துடுங்க, வந்த வழியே திரும்பி போயிருங்க அப்படின்ட்டேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து டெவலப் பண்ணுங்கள். டென்னிஸ் வந்து கடைசியாக என்ன சொன்னார் அப்படின்னா, என்ன போயிட்டு வரேன்னு சொன்னார் அப்படின்னு கேட்காதீங்க. அதாவது என்னென்னா, மார்க்கெட் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, அது வந்து ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுது. நாம் தான் அதுக்கு வந்து அதை புரிஞ்சிக்காமல் வேறு மாதிரி நாம் தான் மாறி ரியாக்ட் பண்ணுறோம். மார்க்கெட் ஒரே மாதிரி தான் இருக்குது, நாம் வந்து நம்ம ரியாக்ஷன்ஸாக மாற்றிட்டே இருக்கிறோம், ஸ்ட்ராட்டஜியை மாற்றிட்டே இருக்கிறோம், ஸ்டைலை மாற்றிட்டு இருக்கிறோம், உட்கார்ற திசையை மாற்றுறோம், கம்ப்யூட்டரை மாற்றுறோம், லேப்டாப் மாற்றுறோம், அந்த மாதிரி நிறைய வந்து மாறிட்டே இருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், நமக்கான ஒரு ஃபார்முலாவை வந்து ரெடி பண்ணணும், அவ்வளோதான். அந்த ஃபார்முலா நீங்கள் என்ன கேட்டாலும் சரி, இல்லை மற்றவங்களை கேட்டாலும் சரி, முடிவு உங்கள் கையில் அப்படின்னு நம்ம ரஜினி அவர் வந்து ஆட்டோவில் எழுதின மாதிரி நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் செவுத்தில் இதெல்லாம் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்னும் வந்து நிறைய ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க. ஒருத்தராக நானும்
பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவங்கள பற்றி அடுத்தடுத்த இந்த மாதிரி அன்டாக்டில் நம்ம வந்து பேசுவோம். உங்களுக்கு யாராவது ஒருத்தர் தெரிஞ்சிருந்தால் கூட நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.